ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தட் சம்மர் எபிசோட் 8. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ல என்ன நடந்தது ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாம். ஆக்சுவலி வேவ் தான் பிரின்ஸ் டார்வின் அப்படின்னு சொல்லி லாவாக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் கிட்ட சொல்லவும் முடியல, மறைக்கவும் முடியல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு புரியல. அங்கிள் கூட நின்று பேசிட்டு இருக்கா. அதை கேட்டு அவன் கோச்சிட்டு போய் நிக்கிறான். அப்ப நீ என்ன லவ் பண்ணது எல்லாமே பொய்யா அப்படிங்கிற மாதிரி கேட்க இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு லாவாக்கு புரியல. அதுக்கப்புறம் லாவாவோட முழு பொறுப்புமே நம்ம சார் டார்வினை அப்படியே கவனிச்சுக்கிறதா. அவனுக்காக சாப்பாடு எடுத்து கொடுக்கறது, அவன் கிட்ட பேசுறது, அதாவது அரசவையில எல்லாம் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ராஜா சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு பேச பேச செம்ம டென்ஷன் ஆகுது அவனுக்கு. உடனே வேவுக்கு கடுப்பா இருக்கு. சரி, எனக்கு இப்ப வெளியே போகணும், என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, வெளியே வா, எங்க போகணும்? இன்னைக்கு ஆம்சம்க்கு ஒரு முக்கியமான பிராக்டிஸ் இருக்கு, நான் போகணும். அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் தான். அவன் கூட போகணுமா? அதெல்லாம் முடியாது பிரின்ஸ், நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்ல, நான் தானே பிரின்ஸ், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும்ல, நான் கொடுக்குற ஆர்டர் ஃபாலோ பண்ணு, என்னை கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வேணும்னே வேவ் கத்துறான். என்ன பண்றதுன்னு லாவாக்கு புரியல. சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான். லாவாக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அங்கிள் கிட்ட போய் புலம்பிட்டு இருக்கான். அங்கிள், இப்ப நான் என்னதான் பண்றது? அவனை புரிஞ்சுக்கவே முடியல. நான் அவன் சொல்றதை கேட்கவா வேணாமா? அவன் என்ன சொல்றாரோ கேளு. ஆனா ஒண்ணு, இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே தெரியக்கூடாது, கொஞ்சம் அமைதியாரு. அவன் ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் அவன் இங்க இருந்து போயிருவான்னு சொல்லிட்டு ஏதோ கட் பண்ண கை நல்லா கட் ஆயிடுச்சு, லைட்டா கீறி இருக்கு. அது சும்மா அப்படி ஊதுனாவே சரியா போயிருக்கும். அதை ஹாஸ்பிட்டல்ல வேற ட்ரீட்மெண்ட்டுக்காக போக கிராட்டு சிரிச்சுக்கிட்டே போறா. டாக்டர் வந்து பாக்குறாங்க. என்னாச்சு, என்னை பார்க்க வர்றதுக்காக வேணும் இது பண்ணியா, இல்ல உண்மையாவே உனக்கு கை கட் ஆயிருக்கா? ஆக்சுவலி இது உண்மையாவே ஆக்சிடென்ட் தான், நான் வேணும்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு வேகமா போய் ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போய் டாக்டர் விட்ட அப்படியே அங்கிள் பெங்க ஹக் பண்ணிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க? இது கவர்மெண்ட் பில்டிங், தள்ளு தள்ளுன்னு சொல்ல, நீ கொஞ்சம் அமைதியாரு, கொஞ்ச நேரம் உன்னை ஹக் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் வில்லேஜ் ஹெட் ஆவனா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா உன்னை ஹக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்றான். டாக்டர் சொல்றாரு, நீ பேசினது அப்படி இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் அதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க, நீ வின் பண்ணுவ. நான் ஒன்னும் பண்ணல, லாவா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. லாவா ஹெல்ப் பண்ணாலும் அது எல்லாத்தையும் பண்ணது நீ தானே, நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு இன்னும் நீ வின் பண்ணுவேன்னு தோணுது, நீ கேப்பபிள் தான் அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே கண்ணத்துல ஒரு கிஸ் பண்றான். ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பெங்குக்கு. ஸோ இவனுக்கு ரெண்டு பேரும் குட்டியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. டாக்டர் உனக்கு ஒன்று தெரியுமா, வேவ் பிரின்ஸ்ன்னு சொல்ல, என்னதுங்கிற மாதிரி ஷாக்கா அவன் பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்க வேவத்தை காட்டுறாங்க. வேவ் வந்து குட்டி பையன்ட்ட போய் நீ நல்லபடியா பண்ண, சரியா, உன்னால பண்ண முடியும், உன்னால எப்படி பண்ண முடியும் நீ நினைக்காத, அதாவது வின் பண்ணணும்னு நினைக்காத, கண்டிப்பா உன்னால முடிஞ்ச உன்னோட டேலண்ட்டை நீ வெளியே கொண்டு வா, நீ கண்டிப்பா ஒரு வேர்ல்டு கிளாஸ் மியூசிஷியன் ஆவ, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். லாவாவை பார்த்துட்டு அந்த குட்டி பையன், நீ எதுக்கு தனியா நிக்கிற, நீ வந்து ஹக் பண்ணு, எனக்கு என்கரேஜ்மெண்ட் நிறைய கிடைச்சாதான் நான் வின் பண்ணுவேன்னு சொல்ல, இவன் ஒரு செகண்ட் யோசிக்கிறான், பண்ணலாமா வேணாமான்னு. பாவான்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் போய் ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு இவனுக்கு. ஆனா வந்து இவன் வேவ் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம்னு ட்ரை பண்றான் போல. அப்பா நீங்களும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அப்பாவும் வராங்க. எல்லாரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே குரூப் ஹக்ல இருக்காங்க. ஆனா வேவ் முறைச்சிக்கிட்டே இருக்கா லாவை பார்த்து. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி வண்டியில வந்துட்டே இருக்க. வண்டி பார்த்தா பாதையில நின்றுது. ஐயோ, வண்டி நின்று போச்சு, சாரி மிஸ்டர் பிரின்ஸ், எனக்கு தெரியல, தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் சரி பண்ணிருப்பேன், இப்ப இந்த வெயில்ல நீங்க எப்படி போவீங்களோ எனக்கு தெரியலேன்ட்டு ஓவரா லாவா பேசுறான். இதெல்லாம் பார்க்க செம்ம கடுப்பா இருக்கு வேவுக்கு. ரொம்ப ஓவர் அதாண்டா இவன் பண்றாங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு அவனுக்கு. சரி, நீ என்னமோ பண்ணு, நான் நடந்து போறேன்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, நீங்க நடந்து போகவே கூடாது, நீங்க பிரின்ஸ், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல, என்னால இங்கெல்லாம் நிக்க முடியாது, நான் நடக்கிறேன், நீ வந்தாவா வராட்டி போன்னு சொல்ல, அதுக்குள்ள டாமுக்கு போன் பண்றான். டாம் இப்போதைக்கு என்னால வர முடியாதுன்னு வேற சொல்லிட்டானா, வேற வழி இல்ல, வேவ் பாட்டுக்கு நான் நடந்து போறேன் நீ வான்னு சொல்லிட்டு போக அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவனும் போறான். அப்புறம் அங்க போய் ஒரு இடத்துல நின்று ரொம்ப வேர்க்குது வேவுக்கு. இந்தாங்கன்னு ஒரு கர்ச்சீப் கொடுக்க, இந்த கர்ச்சீப் எதுக்கு எனக்கு கொடுக்குற, உன் காலில் கட்டினது பிரின்ஸுக்கு கொடுப்பியா? ஆமா இல்ல, மறந்துட்டேன், இருங்க என் ஷர்ட்டை தரேன்னு சொல்ல, ஒன்றும் தேவையில்லை, உன்னோட கர்ச்சீஃபையே கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி இந்தான்னு சொல்லி அவனும் கர்ச்சீப் கொடுக்க, அப்புறம் இவன் வாங்கி அப்படியே தொடச்சிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் ஏதோ ஒரு வண்டி வர்ற மாதிரி தெரியுது. டக்குன்னு திரும்பி பார்க்குறான். ஏய், ஏதோ வண்டி வருது, வாங்க வாங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்காரர்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ரெசார்ட்டோட பேரை சொல்ல, அவரு சரி ஓகே, கோகனட்லாம் இருக்கு, இளநீ கூட ஏறிக்கிறியான்னு சொல்லி கேட்க, ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு வழியா அதுல ஏறி போறானுங்க. லாவா சொல்றா, கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, போயிடலான்னு. நீ எதுக்கு பதில் சொல்லிட்டே இருக்க, இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குற, எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ இந்த மாதிரி என்ன பிரின்ஸ்ன்னு கூப்பிடாத, நான் வேவ் 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 மட்டும் தான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றான். எனக்கு புரியுது, எனக்கும் இந்த மாதிரி இருக்க பிடிக்கல தான், எல்லாரும் முன்னாடியும் உன்னை பிரின்ஸ்ன்னு கூப்பிடுறது, அப்புறம் நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்த இவ்வளோ நாளா, உன்னை பிரின்ஸா ஏத்துக்க முடியல, நான் டச் பண்ண முடியலன்னு சொல்ல, ஏன் டச் பண்ண முடியலன்னு கை எடுத்து வைக்கிறான். நான் தான் சொல்றேன்ல, நான் வேவ் மட்டும்தான், உன்னோட பாய் ஃப்ரெண்டு, என்னை நீ எப்போ வேணாலும் டச் பண்ணலாம், இங்க
பாரு இந்த மாதிரி நான் எப்பயுமே உனக்காக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி இருக்கு லாவாக்கு. ப்ளீஸ் நீ என்ன டீஸ் பண்ணலாம், என்ன சிரிக்க வைக்கலாம், எனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். நான் ஒரு பிரின்ஸா இருக்கிறத விட உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்றான். சரி ஓகே இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு வேவ்னு மட்டும் சொல்லு, வேற ஏதாவது சொன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வேவ் அவனை பாக்குறான். சரி சரி இதுக்கப்புறம் எனக்கு ஒன்று டச் பண்ணணும்னு தோணும்போது டச் பண்ணுவேன், ஹக் பண்ணணும்னு தோணும்போது ஹக் பண்ணுவேன். நான் எதை பத்தி யோசிக்கவே மாட்டேன், நீ என்ன நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி லாவா சொல்ல வேவுக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்பா இப்ப தாண்டா நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட தோல்ல சாஞ்சுக்கிறான். இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, அப்பா ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் சரியாச்சுன்னு. பட் எனக்கு பிரின்ஸா இருக்கிறத விட உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, அதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். அப்பா எப்படியோ ஒண்ணு. சரி சரி ஓகே ஓகே விடு. என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் ஐலானோட பிரின்ஸ், ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா, எனக்கு எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. என் பாய் ஃப்ரெண்டு பிரின்ஸ், பாய் ஃப்ரெண்டு பிரின்ஸ்ன்னு சொல்லி அவன் பாட்டு கத்திட்டே இருக்கான். லாவா பாய மூடிட்டேரு, நம்ம ரொம்ப தூரம் இருக்கோம் யாருக்கும் கேட்காது, அதனால நான் கத்திட்டே தான் வருவேன்ட்டு அவன் பாட்டுக்கு கத்திட்டே வர. அப்படியே ஒரு மாதிரி இருக்கு வேவுக்கு. வேவ் அவனை பார்த்து சிரிச்சுட்டு அவனும் அப்படியே அவன் மேல சாஞ்சுக்கிறான். அவன் சும்மா கத்திட்டே வர, என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் பிரின்ஸ், எனக்கு ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியா ஹக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வராங்க. அப்புறம் அடுத்த நாள் எலெக்ஷனுக்கான அந்த ரிசல்ட் எல்லாரும் முன்னாடி ஓட்டெல்லாம் படிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வின் பண்ணது என்னமோ அப்படியே சொல்லிக்கிட்டே வராங்க நம்பரு. அந்த ஆள் ஒரு பக்கமும் நம்ம அங்கிள் பெங் ஒரு பக்கமும் மாற்றி மாற்றி டைலே இருக்காங்க. சீக்கிரம் கரெக்டாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டு ரிசல்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ரிசல்ட்டை பார்த்துட்டாங்க. பட் வெளியே வந்து அங்கிளுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு. ஏன்னா அங்கிள் அந்த ரிசல்ட் நடக்கிற இடத்துக்கு போகவே இல்லை, ஓட் கவுண்ட் பண்ற இடத்துக்கு. ஸோ எல்லாரும் வேக வேகமாக வந்து கார்ல ஏறுறாங்க. அந்த பிரெக்னென்ட் லேடி இருப்பாங்கல்ல டாவ், அவங்களும் முன்னாடி உட்கார வச்சுட்டு சீக்கிரம் போங்க ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லி அங்கிளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இவனுங்கிற மாதிரி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. எல்லாம் இறங்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போறாங்க. டாவ் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அப்படியே டாக்டர் வந்துட்டே இருக்க. நம்ம கிராட் அதான் டாக்டர் அங்க இருக்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறா. இங்க எல்லாருமே பார்த்துட்டுமா வந்துட்டே இருக்க. அங்க இருந்து வேகமா டாக்டர் வராரு. என்னாச்சு எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, என்னாச்சு எலெக்ஷன் ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் கடைசியில இருந்து அப்படியே நம்ம அங்கிள் வராரு. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு. அவங்களோட பேசு டோட்டலா மாறிடுச்சு. நான் வில்லேஜ் ஹெட்டா ப்ரமோட் ஆயிட்டேன்னு சொல்ல வாவ் சூப்பர்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்பா ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு டாக்டர் அப்படியே சிரிச்சுட்டே இருக்க. டக்குன்னு நம்ம பெங்கு முட்டி போட ஆரம்பிச்சிட்டாரு. கையில ஒரு ரிங் எடுத்துட்டு நீ சொன்னபடி எல்லாமே பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எதையும் நம்ம மறைக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே நான் உன் பக்கத்துல இருப்பேன். இதுக்கப்புறம் நம்ம சீக்கிரட்டா லவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, இந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியட்டும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. என்னை கல்யாணம் பண்ணிப்பியான்னு சொல்லி கேட்க உண்மையாதான் கேக்குறியா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேக்குறாரு. ஆமான்னு சொல்ல சுத்தி இருக்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படியே ஒரு மாதிரி வெக்கமா வருது டாக்டருக்கு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதே மாதிரி ஒண்ணு என் லைஃப்ல நடக்கணும்னு அப்படின்னு சொல்லி அப்படியே கையை நீட்ட நம்ம அங்கிள் பெங்கு நம்ம டாக்டருக்கு கியூட்டா ஒரு ரிங்க போட்டாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கியூட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. சுத்தி இருக்க எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லாவாவும் வேவும் இருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்தது நம்ம டர்ன் தான் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்க. இங்க பார்த்தா டாவுக்கு அப்படியே வாட்டர் பிரேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏண்டி சுச்சு போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி டம்ம கேட்க, எரும மாடு எனக்கு குழந்தை பிறந்துச்சுட்டா, பிறக்க போது வலிக்குதுன்னு அவ பாட்டுக்கு காத்துறா. அதுக்கப்புறம் சீரியஸாவே ஒரு குட்டி பாப்பா பிறந்துருச்சு. எல்லாரும் அந்த பாப்பாவை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க. பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலான்னு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி டாவ் கிட்ட கேட்க உடனே அங்க இருக்கிற நம்ம டம்ம பை ஏதோ பேர் சொல்றான். நீ சொல்ற பேர்ல நல்லா இல்ல போடா வைக்க மாட்டேன்னு சொல்ல அது உன் குழந்தைக்கு வெயின் கிராட்டு சொல்றா. ஏன் குழந்தை உன் குழந்தை ஒண்ணுதானேன்னு சொல்ல எரும மடுப்போ அப்படிங்கிற மாதிரி கிராட்டு சிரிக்கிறான். சோ நம்ம வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்ல நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகேன்னு டாவ் சொல்ல நான் சொன்னாலும் ஓகேவா, என்ன இந்த குழந்தையோட அப்பாவானா இல்ல சோ நீயே யோசிச்சு வை அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு. அந்த குழந்தைய பார்த்து எல்லாரும் ரசிச்சு பேசிட்டு இருக்காங்க. வேவ் அப்படி கொஞ்சிக்கிட்டே இருக்கான். அங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு லாவாக்கு. இதே மாதிரி ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் நம்ம வேவும் லாவாவும் பேசுறாங்க. இன்னைக்கு எல்லாமே லைஃப்ல நல்லதான் நடந்துருச்சு. அங்கிள் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாரு, டாக்டர் கல்யாணம் பண்ண ஓகே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் டாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஹாப்பியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி வேவ் அப்படியே ஹாப்பியா ஃபீல் பண்றான். அதெல்லாம் கேட்குற லாவாக்கு நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு பயமா இருக்கு தெரியுமா. என்னது, ஒரு வேலை நான் இங்க இருந்து பிரின்ஸா போயிட்டேனா நீ என் பக்கத்துல இருக்க மாட்டியா, நான் இந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்க மாட்டேனா, எதுக்குள்ள டிராமட்டிக்கா பேசுற. அதெல்லாம் இல்ல, ஒரு பெரிய வீட்டுல நீ ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடலாம், உன்னை சுத்தி எல்லாரும் இருப்பாங்க, உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்ல பெரிய வீட்டுல இருந்தா சந்தோஷம் கிடைக்குமா,
அது கிடைக்கும்னு எனக்கு தோணல. என்னோட சந்தோஷம் நான் லவ் பண்ற அந்த பர்சனை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு கிடைக்குது. தம்மு பார்க்கும்போது கிராட்டு, அப்புறம் டவ், ஆம்சின், இந்த மாதிரி எல்லாமே என்னோட சந்தோஷம். எல்லார் கூடயும் இருக்கிறது தான் எனக்கு ஹாப்பியா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்றான். உனக்கு எங்க இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கோ அங்க இருக்கலாம். சோ உனக்கு ஹாப்பியா இருந்தா ஓகேன்னு சொல்ல, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். என்னோட மனசு உன்னை மட்டும் சுத்தி சுத்தி தான் வரும், உன்னை விட்டு எங்கேயும் போகாது, புரியுதான்னு சொல்ல, நானும் உன்னை போக விட மாட்டேன் சரியா, இந்த மாதிரி உன்னை டைட்டா பிடிச்சிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே கணக்குல கிஸ் பண்ணிட்டே இருக்கான். வேவுக்கும் ஹாப்பியா இருக்கான்னு சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரெண்டு பேரும் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிலாவெல்லாம் பாக்குறாங்க. ஃபுல் மூன் போல ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிஸ்ஸிங் கொஞ்சம் லென்த்தியா போக அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியா தூங்கிட்டு இருக்காங்க. காலையில விடிஞ்சிருச்சு. ரெண்டு பேரும் ஜட்டியோட படுத்து கிடக்குறானுங்க. அப்படி ரொமான்டிக்கா படுத்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா லாவாவோட அம்மா கையை கட்டி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. கண்ணை திறந்து பாக்குற லாவாக்கு பதட்டம். ஐயோ அம்மான்னு சொல்லி கத்துறான். அம்மா எப்படி வந்தீங்க? அங்கிள் கால் பண்ணி ஏதோ ஹெல்ப் வேணும்னு சொன்னாங்க, அதான் வந்தேன், உன்னை பார்க்கலான்னு வந்தேன். யாருது அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அதான் என் பாய் ஃப்ரெண்ட் சொல்ல, என்னது பாய் ஃப்ரெண்டாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. என்ன எப்ப மீட் பண்ண? அதெல்லாம் ஒரு பெரிய கதைமா, அப்புறமா சொல்றேன்னு சொல்ல, ஸ்வதிகா அப்படின்னு சொல்லி விஷ் பண்றா. நான் வெளியே வெயிட் பண்றேன், நீ வான்னு சொல்லிட்டு அம்மா போகிறாங்க. அம்மா போயாச்சாங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க. உன் அம்மா கோவமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பெல்லாம் எதுவும் பண்ணல, நான் லீகலா பெரியவன் ஆயிட்டேன், ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வேவ் கணத்துல கிஸ் பண்றான். டே வெயிட் பண்றான். ஓ அம்மா வெளியே வெயிட் பண்றாங்க, போடா கோவப்பட போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு எப்படி நான் உண்மையை சொல்லத்தானே போறேன், தெரிஞ்சா தெரியட்டும்னு சொல்லிட்டு இவன் கிஸ் பண்ணிட்டே இருக்கான். எரும மாடு போதும் போதும் கிஸ் பண்ணது, ஓடு அப்படின்னு சொல்ல குடுகுடுன்னு அவனும் ஓடி வந்துட்டான். அதுக்கப்புறம் லாவா குக் பண்ண அம்மாவை நின்று, இதுக்கு முன்னாடி உனக்கு இதெல்லாம் தெரியுமாடா, வர வர உன் அங்கிள் மாதிரியே மாறிட்டு வர அப்படின்னு சொல்ல, அப்புறம் உன்னை பத்தி கேட்கணும். வேவ் நீ இங்கேதான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆமா ஆமா நான் இங்கதான் இருக்கேன், என்னோட பேரு நாவா மகாசமுத், நான் இங்க மியூசிக் டீச்சரா இருக்கேன்னு எது சொல்லிட்டே இருக்கான். ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டா என்னமோ இவ்வளோ பதில் சொல்ற. லாவாவை எங்க மீட் பண்ண அப்படின்னு சொல்ல, அது வந்து ஆக்சுவலி அது ரொமான்டிக். நான் ஸ்விம் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்ப தண்ணியில அப்படியே நான் போயிட்டேன், ஏன்னா அவன் தான் காப்பாத்தினான். அதுக்கப்புறம் தான் அவன் மேல எனக்கு லவ் வந்துச்சுன்னு சொல்ல, ஏண்டா இங்க வந்து ஒரு ஹீரோயிஸ்ட் ஆரம்பிச்சிட்டேன்னு அம்மா பேசுறாங்க. ஏமா ஹெல்ப் பண்ணதுக்கு நல்லதுன்னு சொல்லல, அதை பார்த்து சும்மா திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்ல, ஆமா ஆமா நான் உன் மேல இருக்க அக்கறையில தான் சொன்னேன், உன் மேல கோவம் எல்லாம் படல சரியா, சரி ஓகே சாப்பிடலாவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அம்மா அந்த பக்கம் போயிட்டாங்க. ஏன்டா அம்மா கிட்ட போய் சொன்னேன்? அப்புறம் அம்மா கிட்ட உண்மையை சொன்னா அவ்வளவுதான், அதனாலதான் விடு விடு பரவாயில்ல பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் அவ சொல்றா, உனக்காக ஸ்பெஷல்லா ஆம்லேட் ரெடி பண்ணிருக்கேன், இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்ல, வாவ் சூப்பர்னு சொல்லிட்டு வேவ் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கிள் பேங்குங்க அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்க, நம்ம அம்மா அப்படியே அவங்க பக்கத்துல வராங்க. அப்புறம் ஃபைனலி என்னடா பண்ணிட்டு இருக்க, ஹாப்பியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி தம்பியை பார்த்து கேட்க, நானும் ஹாப்பியா தான் இருக்கேன். லாவாவும் இங்க இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருக்கான், அவனை எந்த ஒரு ப்ரெஷரும் நான் பண்றது இல்ல. இங்க பாரு, ஏன் லாவாவை அப்படியே உன்னோட ரெப்ளிகாவா மாத்தலான்னு பாக்குறியா? அம்மா கிட்ட உன்னோட கல்யாணத்தை பத்தி நீ சொன்னியா, ஏன் அவங்க கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்ல, அவங்க இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு எனக்கு தெரியல, சோ அதனாலதான் நான் உன்கிட்ட மட்டும் சொன்னேன், நான் அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல. ஏய் நீ புரிய வைக்கணும்டா சொல்லி, அவங்க வயசானவங்கன்னு சொல்ல, நான் என்னத்த புரிய வைக்கணும், நீ சொல்லு, உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை உனக்கு பண்ணி வச்சாங்கல்ல, அதை நீ அக்செப்ட் பண்ணிட்ட, என்னால அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்ல, ஆமாடா நான் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு வேற வழி தெரியல, உன்னாலதான் நான் பண்ணேன், நீ அவங்கள விட்டு போயிட்ட, தனியா வந்துட்ட, அதுக்கப்புறம் அவங்களோட நம்பிக்கை நான் தான், நானும் அவங்க பேச்சு கேட்காம இருந்தா எனக்கு பிரச்சனை ஆகும்னு தோணுச்சு, அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு தோணுச்சு, பிடிக்காம இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்னோட சந்தோஷத்தை பத்தி நான் யோசிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பாக்குற பெங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாரி நான் செல்பிஷா இருக்கேன்னு சொல்ல, நீ செல்பிஷ்லாம் கிடையாது, நீ தைரியமா இருக்க, ஆக்சுவலி உனக்கு என்ன வேணுமோ அதுல நீ கரெக்டா இருக்க, என்னால அப்படி இருக்க முடியலையே, பரவாயில்ல, என் பையனை உன்கிட்ட அனுப்புறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அவன் சந்தோஷமா இருக்கானா உன்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டான்னு சொல்ல, அவன் என்ன மாதிரிலாம் கிடையாது, என்னை விட அவன் ஒரு படி மேல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்றாரு. பட் கண்டிப்பா அவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான். எனக்கு அவனை பத்தி அப்பப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கவலையா தான் இருக்கும், அவனை சுத்தி இருக்கவங்கள பத்தி அவன் நிறைய யோசிக்கிறான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அங்கிள் பேசுறாரு. அவன் நிறைய கத்துக்கிட்டான்னு சொல்ல, நீ அவனை பத்தி சொல்லும் போது எனக்கும் ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அக்காவும் நம்ம தம்பியும் ஹக் பண்ணிக்கிறாங்க போல. அடுத்து எதுக்காக அம்மாவை இங்க வர வச்சாங்கன்னா, நம்ம டாக்டருக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம், சோ கல்யாணத்துக்கான அந்த ஃபங்க்ஷன் அங்க போய்கிட்டு இருக்கு, சடங்கு தான் போயிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து அவங்க அட்வைஸ கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்றீங்க, அப்படியே பாத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்ல,
நீங்க கவலைப்படாதீங்க, டாக்டர் நான் பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்ல 2 பேரும் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கங்கன்னு அம்மாவும் சொல்லிட்டு போறாங்க. சோ அங்க இருக்க எல்லாரும் வந்து ஒருத்தர் விஷ் பண்ணிட்டு போறாங்க. சோ எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்க கல்யாணத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, நம்மளும் இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தம்பி கேக்குறான். டே எல்லாரும் முன்னாடி என்னடா கேக்குற, வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி கிராட்டு சொல்றா. இப்படி எல்லாரோட ஹாப்பினஸும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா கல்யாணத்துக்கான சடங்கு எல்லாம் முடிஞ்சுட்டு நைட்டு பார்ட்டி போல எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு ஜாலியா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெட்டிங் என்னமோ இவங்க 2 பேருக்கு தான். ஆனா அங்க பார்த்தா நம்ம லாவாவும் வேவும் தான் செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராபெரிய வாயில வச்சுட்டு வந்து இந்தா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு லாவாக்கு அப்படியே ஊட்டி விட அவன் அப்படியே சாப்பிடுறான். ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவங்களோட மூமெண்ட். அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாரும் முன்னாடி இப்படி ஹக் பண்ணிருக்கியே, நீ ஒரு பிரின்ஸ், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, எனக்கு பிரின்ஸா இருக்கிறத விட வேவா இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா நீ எப்பயுமே ஸ்வீட்டா இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பயுமே எங்கேயுமே இதே மாதிரி உன் கூட இருக்கணும்னு தான் எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு கிரீமை கணத்துல அப்பி விட்டான். உடனே லாவாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இரு இரு நானும் பண்றேன் இருன்னு சொல்லிட்டு அவனும் கிரீம் எடுத்துட்டு வரான். இந்தா என் மூஞ்சில வேணா தேய்ச்சி விட்டு பாக்கலான்னு சொல்லிட்டு மூஞ்சிய காட்டிட்டே இருக்கான். அது என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், அதனால அவன் ஃபேஸ்ல இந்த மாதிரி போட எனக்கு மனசு வரலன்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவன் சாப்பிட்டான். அப்புறம் 2 பேரும் அப்படியே ஹாப்பியா இருக்காங்க. இவன் அவன் மூஞ்சி அப்படியே லைட்டா உரசிக்கிறது டான்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட். ஸோ அங்க டாக்டரும் பெங்கும் அப்படியே ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டம்மு பையன் எல்லாருக்காகவும் நான் ஒரு பாட்டு பாட போறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு இந்த பாட்டை டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கியூட்டா ஒரு பாட்டு பாடுறான். கிராட் அந்த பாட்டை கேட்டு மயங்கி போயிட்டா. அப்புறம் அங்க எல்லாரும் அவங்கவுங்க பேரோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா அப்படியே டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த செலிப்ரேஷன் மோட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் லைட்டா தள்ளி வந்துட்டாங்க நம்ம லாவாவும் வேவும். தனியா 2 பேரும் வந்து பேசுறாங்க. எனக்கு அங்கிளை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமான்னு சொல்ல, ஆமா அடுத்த டைம்ல இருந்து அங்கிள் டாக்டருக்கு கிஸ் பண்றதுன்னா ஈஸியா எல்லாரும் முன்னாடி கழுத்துல கிஸ் பண்ணலாம். அது இருக்கட்டும், நீ எப்ப இதை பத்தி யோசிக்க போற, நமக்கு எப்ப கல்யாணம்? கல்யாணமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் இல்ல. அது எதுக்கு நம்மளோட லவ்வுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும்? நம்ம 2 பேரும் லவ் பண்றோம் அவ்வளவுதான், மத்தபடி இது வேணான்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. தனியா இருந்தா நல்லா இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்னை சுத்தி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ அதனால அதனால நமக்கு எதுக்கு இதெல்லாம், நம்ம என்ன சந்தோஷமா இல்லையா, இப்படியே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி லாவா சொல்றான். எதுக்கு இப்படி எல்லாம் கேட்டே இருக்க, கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணும், என் பாய் ஃப்ரெண்டா இருந்தா நல்லா தானே இருக்கு, எல்லாம் ஓகே தான். 2 பேருக்கு இடையில ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணா நல்லா இருக்கும்ல, ஏன் கல்யாணம் பண்ணதா ப்ராமிஸா இல்லைன்னா இல்லையா அப்படிங்கிற மாதிரி லாவை கேட்கறான். அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க டக்குன்னு அப்படியே வேவோட கையை அவன் பிடிக்கிறான். ஒரு செகண்ட் அப்படியே பக்கத்துல கொண்டு போக அந்த விரலை பாக்குறான், அதாவது ரிங் ஃபிங்கரை லைட்டா கடிச்சு வச்சுட்டான். டே என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தான் என்கேஜ்மெண்ட் கேட்டில, அதான் முடிச்சிட்டேன் பாத்தியா எப்படி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், யார் என்ன பண்ணாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன், உன் பாய் ஃப்ரெண்ட் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல, சரி நானும் உனக்கு ரிங்கு போறேன்னு அவன் கையை பிடிச்சி இவன் கடிச்சு வச்சுட்டான். நானும் இப்ப அதே மாதிரிதான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்றான். என்ன நடந்தாலும் சரி நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருப்போம், ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கவே கூடாது, நம்ம 2 பேருக்கு இடையில எதுவுமே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு கையை டைட்டா பிடிச்சிக்கிறான். அப்படியே ஹாப்பியா இருக்க அங்க ஃபயர் போயிட்டு இருக்கு. 2 பேரும் அதை பாக்குறாங்க. 2 பேரும் ஃபயர் பார்க்கத்தான் வந்தாங்க போல இருக்கு. அப்புறம் அங்க ஃபயர் போகுது, கலர் கலரா இருக்கு. 2 பேரும் கியூட்டா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஒரு ரொமான்டிக்கான மூமெண்ட் 2 பேருக்கு இடையில போயிட்டே இருக்கு. ரொம்ப ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் வேவ் கிட்ட லாவா ஒரு நிமிஷம் இங்கிரு, நான் ஒன்று மறந்துட்டேன் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, எனக்கு பசிக்குதே, சரி நான் வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லி லாவா போறான். நானும் கூட வரேன்னு வேவ் சொல்ல, அதெல்லாம் வேணாம் நான் எடுத்துட்டு வரேன் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் போறான். இவன் அப்படியே அந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்த்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்க, லாவா பைக்ல எதுவும் கேக் வச்சிருப்பான் போல, கேக் எடுக்க தான் வந்திருக்கான். ஸோ அவன் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வரலான்னு திரும்ப கரெக்டாக ஃபோன் அடிக்குது. அங்கிள் கிட்ட இருந்து ஃபோன் வருது. 2 பேரும் எங்க இருக்கீங்கன்னு கேட்க, நாங்கள் 2 பேரும் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம், நாங்கள் வந்துருவோம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல பேசிட்டே இருக்க, பின்னாடி யாரோ ஒரு கருப்பு உருவம் போய்கிட்டே இருக்கு. இவனும் போன் பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு திரும்பி பாக்குறான். அங்க பார்த்தா அந்த கருப்பு உருவம் அப்படியே அந்த வேவ்க்கு ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்கு. வேவை ஷூட் பண்றதுக்காக கையில கன்னோட ஒருத்தன் நிக்கிறான். அது வேற யாரும் இல்ல, அந்த விக்டர் தான். விக்டரை பார்த்தோன்னே ஏய் வேவ்னு ஒரு கத்துறான் அங்க லாவா. வேவ் டக்குன்னு திரும்பி பார்க்க அவன் கையில இருக்க பாக்ஸை கீழே போட்டு லாவா அப்படியே ஓடி போக, இந்த விக்டர் பையன் டக்குன்னு ஷூட் பண்ணிட்டான் போல. அப்படியே தண்ணிக்குள்ள குதிக்கிற மாதிரி காட்டுறாங்க. தண்ணிக்குள்ள போய்கிட்டு இருக்கான் அங்க வேவு.
வேவ்க்கு அப்படியே கனவு மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நடந்த எல்லாமே திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இவனை பார்த்தது, அதுக்கப்புறம் இவன் கூட நடந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. தண்ணிக்குள்ள அப்படியே டீப்பா இவன் போய்கிட்டே இருக்கான். இவன் போய்கிட்டே இருக்க இவனை ஃபாலோ பண்ணிட்டே அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம சார் லாவாவும் வந்துட்டான். 2 பேரும் தண்ணிக்குள்ள இருக்கிறதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.